மதுரையின் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய வாக்குப்பதிவு நிலவரம் என்ன? குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை நாம் பார்க்க வேண்டியது இன்று சித்திரை திருவிழாவும் நடைபெற இருப்பதால் வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் வாக்குப்பதிவு செய்வதற்கு? அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளான இன்று காலை முதலே இளைஞர்களும் மற்றும் வாக்காளர்கள் அனைவருமே பெருந்திரளாக ஆர்வத்துடன் வந்து வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான நடராஜன் தனது குடும்பத்தினருடன் கொண்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் 7 மணிக்கு தனது வாக்கினை பதிவு செய்தார். இதே போல் வருவாய்த்துறை அமைச்சர் தனது குடும்பத்தினருடன் வந்து மதுரை அண்ணா நகரில் உள்ள அம்பிகா மேல்நிலை பள்ளியில் வந்து தனது குடும்பத்தினருடன் வந்து தனது வாக்குப்பதிவினை செய்தார். அதே போல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் மதுரை மீனாட்சி கலை அண்ட் அறிவியல் கல்லூரியில் தனது குடும்பத்தினருடன் வந்து தனது வாக்குப்பதிவினை செய்தார். இன்று சித்திரை திருவிழா என்பதால் மதுரையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இருப்பதாலும் மக்கள் திருவிழா என்றாலும் கூட தேர்தலில் வந்து அதிக அளவில் வந்து தனது வாக்குப்பதிவினை செய்து வருகின்றனர். இன்று காலை 9 மணி நிலவரப்படி 9.4% வாக்குப்பதிவாகியிருந்தது. இன்னும் இப்பொழுது 10.2%, அதாவது தற்போதைய அரை மணி நேரத்துக்கு முன்னதாக 10.2% வாக்குப்பதிவாகியிருப்பதாக தகவல் சொல்லுகின்றனர். இங்கு நோட்டா உட்பட 28 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அதில் 4 முனை போட்டியாக, அதாவது அதிமுக அணி ஒரு போட்டியாகவும், திமுக கூட்டணி ஒரு போட்டியாகவும், அமமுக ஒரு போட்டியாகவும் மற்றும் மக்கள் நீதி மையம் இவர்கள் இந்த 4 முனை போட்டியாகத்தான் இங்கு கருதப்படுகிறது. மற்றவையெல்லாம் சுயேட்சை வேட்பாளராக இருக்கின்றனர். அதுவும் திருவிழா என்பதால் காலை முதலேயே இங்கு அதிகாலை முதலேயே இளைஞர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்புக்கென்று தனது நேரத்தை ஒதுக்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் பாதுகாப்பு பணியில், அதாவது திருவிழா என்பதால் 3700 காவலர்கள் அதிகப்படியான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது போக இன்று காலையில், அதாவது மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாமணி வாழைத்தோப்பு பகுதியில் டாக்டர் முத்துசாமி மேல்நிலை பள்ளியில் ஓட்டு மிஷினில் சிறிது பிரச்சனை ஏற்பட்டதால் சுமார் ஒரு 20 நிமிடத்துக்கு அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திரும்ப மாற்று ஏற்பாடாக மற்றொரு மிஷின் கொண்டு வந்து வாக்குப்பதிவு தொடங்கியது.